டிஃப்ளெக்ஷன். டிஃப்ளெக்ஷன் அப்படின்னா என்னன்னு பாக்குறதுக்கு முன்னாடி டிஃப்ளெக்ஷன் எப்ப யூஸ் பண்றது அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க ஆப்போனண்டோட ஏதோ ஒரு பீஸ் அட்டாக் பண்ணிட்டு இருக்கீங்க. அட்டாக் பண்ற பீஸ் வந்து அன்ப்ரொடெக்டட் சப்போர்ட் இல்லாம இருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், அட்டாக் பண்ணிட்டு இருக்க பீஸை நம்ம கேப்சர் பண்ணிக்கலாம். ரைட்டா? இதே இது நீங்க ஆப்போனண்டோட ஏதோ ஒரு பீஸ் அட்டாக் பண்ணிட்டு இருக்கீங்க, அந்த பீஸ்க்கு சப்போர்ட் இருக்கு, ப்ரொடெக்டடா இருக்கு. அப்ப அந்த கேஸ்ல என்ன ஆகும், நீங்க கேப்சர் பண்ணீங்கன்னா ஆப்போனண்ட் திருப்பி அடிப்பாங்க. இந்த மாதிரியான சிச்சுவேஷன் நம்ம என்ன பண்ணலாம்னா நம்ம 3 டாக்டர்ஸ் யூஸ் பண்ணலாம். கேப்சர் த டிஃபெண்டர் யூஸ் பண்ணலாம், டிஃப்ளெக்ஷன் யூஸ் பண்ணலாம், லைன் க்ளோசிங் யூஸ் பண்ணலாம். கேப்சர் த டிஃபெண்டர் ஆல்ரெடி பாத்துறோம். இப்போ செகண்ட் டாபிக் டிஃப்ளெக்ஷன் பார்க்கலாம். டிஃப்ளெக்ஷன் அப்படின்றது டைவர்ஷன். நம்ம பண்ற அட்டாக்க ஆப்போனண்டோட எந்த பீஸ் டிஃபெண்ட் பண்ணுதோ அது டிஃபெண்டர். அந்த டிஃபெண்டர் இந்த நம்ம அட்டாக்க அது ப்ரொடெக்ட் பண்ண கூடாது. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், டிஃபெண்டரை வேற ஏதோ ஒரு பிளேஸ்க்கு துரத்தி விடணும். அது எங்க போனாலும் பரவாயில்ல, ஆனா நாம பண்ற அட்டாக்க அது டிஃபெண்ட் பண்ண கூடாது. ரைட்டா? இப்போ இந்த பொசிஷன் எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கோங்க. குவீன் டேக்ஸ் குவீன் உங்க அட்டாக், அதுக்கு கிங் டிஃபெண்டர். ஓகே, சோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கேம் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பார்க்கும்போது இந்த டிஃபெண்டரை டெஸ்ட்ராய் பண்ண முடியுதான்னு பாருங்க. டெஸ்ட்ராய் ஆப்ஷன் கிடையாது. சோ செகண்ட் ஆப்ஷன் டிஃப்ளெக்ஷன். சோ அப்ப அந்த கிங் குவீனை டிஃபெண்ட் பண்ணக்கூடாது. அது அங்க இருந்து வேற எங்க போனாலும் பரவாயில்ல, குவீனை டிஃபெண்ட் பண்ண முடியாத ஒரு இடத்துக்கு போகணும். அப்போ அந்த கிங்க எப்படி அங்க இருந்து டிஃப்ளெக்ட் பண்ணலாம் அப்படின்றத பாருங்க. ரூக் இன்டு G6 செக். செக்னும் போது ஆப்பரண்ட் செக்குக்கு தான் ரெஸ்பாண்ட் பண்ணியாகணும். கிங் இன்டு ரூக் அடிக்கும் போது என்ன ஆயிடுச்சு, குவீன் அன்ப்ரொடெக்டட் ஆயிடுச்சு. சோ நம்ம டிஃபெண்டரை டைவர்ட் பண்ணிட்டோம், டிஃப்ளெக்ட் பண்ணிட்டோம். சோ அந்த குவீன் நம்ம எந்த பீஸ் அட்டாக் பண்ணிட்டு இருந்தோமோ அது அன்ப்ரொடெக்டட் ஆயிடுச்சு. சோ குவீன் டேக்ஸ் குவீன், உங்களுக்கு மெட்டீரியல் அட்வான்டேஜ் கிடைச்சிரும், வின்னர். உங்களோட அட்டாக் எதுவா வேணாலும் இருக்கலாம். நீங்க பீஸ் அட்டாக் பண்ணலாம், மேட்டிங் அட்டாக் பண்ணலாம், ஆர் எனி கைண்ட் ஆஃப் அட்டாக், எனி கைண்ட் ஆஃப் த்ரெட்ஸ். ஓகே, சோ இந்த பொசிஷன் பாருங்க, மேட்டிங் அட்டாக் தான். எங்க மேட் அப்படின்னு பாத்தீங்கன்னா நைட் G6 செக் மேட். ஓகே, ஆப்போனண்டோட கிங்குக்கு வேற எங்கேயுமே எஸ்கேபிங் ஸ்கொயர் இல்ல. F6 நைட் 2 எஸ்கேபிங் ஸ்கொயரை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கா. சோ செகண்ட் நைட் எடுத்துட்டு G6 கொடுத்தா செக் மேட் ஆகணும். ஆனா இதுக்கு எது டிஃபெண்டர், F8 இருக்கிற நைட் தான் டிஃபெண்டர். ரைட்டா? சோ அந்த டிஃபெண்டர் அடிக்க முடியுதான்னு பாருங்க. ஒருவேளை இந்த F5 இருக்கிற குவீன் F7 இருந்துச்சுன்னா குவீன் கேப்சர்ஸ் நைட் அடிச்சிடலாம். டெஸ்ட்ராயிங் த டிஃபெண்டர் பண்ணிட்டு உங்களோட மேட்டை நம்ம ப்ரொசீட் பண்ணிக்கலாம். ஆனா இப்போ என்ன பண்ண முடியாது, கேப்சர் த டிஃபெண்டர் ஆப்ஷன் இல்ல. சோ செகண்ட் ஆப்ஷன் டிஃப்ளெக்ஷன். அந்த நைட்டை G6 டிஃபெண்ட் பண்ணக்கூடாது. மத்தபடி அந்த நைட் எங்க போனாலும் பரவாயில்ல. அண்ட் நீங்க வைக்கிறது செக்மேட் அப்படின்றதுனால நீங்க அதை விட எந்த சின்ன பீஸை வேணாலும் சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கலாம். ரைட்டா? சோ செக்மேட் மேட் கம்பேர் பண்ணும்போது குவீனே கம்மியான பீஸ் தான். சோ குவீன் H7 செக். செக் ஆப்போனன்ட் ஃபோர்ஸ்டா நைட்டால கேப்சர் பண்ணி தான் ஆகிறோம். கேப்சர் பண்ணலன்னா இதுவே மீட்டிங் பேட்டர்ன்ல தான் இருக்கு. கேப்சர் தான் ஒன்லி ஆப்ஷன், கிங்குக்கு மூவ் இல்ல. அண்ட் நைட் கேப்சர் தான் பண்ணி ஆகிறோம். இப்போ செகண்ட் நைட் மூவ்ஸ் டு G6 செக்மேட். இந்த டிஃப்ளெக்ஷன் டாபிக்ல இருந்து நான் 2 பொசிஷன் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். சோ இதுல நீங்க உங்களோட அட்டாக் எங்கன்னு பார்க்கணும், ஆப்போனண்டோட எந்த பீஸ் டிஃபெண்ட் பண்ணிட்டு இருக்கு, டிஃபெண்டரை எப்படி நம்ம டிஃப்ளெக்ட் பண்ணலாம், பண்ணிட்டு உங்க அட்டாக்கை எப்படி ப்ரொசீட் பண்ணலாம். ஆன்சர் கண்டுபிடிச்சீங்க எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க.